ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வாரம் நடந்த வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வாரம் டாபிக் என்ன அப்படின்னா பசில்ஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் டைஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் சம்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ எப்படி சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணலாம் அதுதான் இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ABCDEF என்றோர் குடும்பத்தின் உறுப்பினர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வேறுபட்ட தொழிலில் உள்ளனர். அதாவது அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொறியாளர், இன்ஜினியர், சுருக்க எழுத்தர், ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் டிராஃப்ட்மேன், அதுக்கப்புறம் வழக்கறிஞர், நீதிபதி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே ஆர்டர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்ப நம்மளுக்கு அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஒரு பொறியாளர், பெண் சுருக்க எழுத்தாளரை மணந்துள்ளார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடா சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கா நம்ம நோட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஏங்கிறது ஒரு பொறியாளர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஒரு பொறியாளர், ஒரு இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பெண் சுருக்க எழுத்தாரை மணந்துள்ளார். அப்ப ஏங்கிறது ஒரு ஜென். அப்ப இவங்க யார கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண் சுருக்க எழுத்தாளர். அது யாருன்னு தெரியாது. ஸோ அதனால இதுல ஸ்டெனோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சு, ஏன்னா ஸ்டெனோகிராஃபர். அதனால அப்படி இது. அப்போ ஏ யாரு, ஒரு இன்ஜினியர். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, நீதிபதி வழக்கறிஞரை மணந்துள்ளார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஜட்ஜு ஒரு லாயரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சரி, கீழே வாங்க. குடும்பத்தில் 2 திருமணமான தம்பதிகள் உள்ளனர். ஸோ ஃபர்ஸ்ட் திருமணமான தம்பதிகளுக்கு அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம எழுதிட்டோம். இப்ப ரெண்டாவது ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நீதிபதி, அது ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இங்க போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுல ஒரு ஆள் நீதிபதி, இன்னொரு ஆள் யாரு, வழக்கறிஞர். ஸோ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜட்ஜோ ஒரு லாயரோ இருக்காங்க, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, எஃப் வரைபட கலைஞர், பியோடைய மகன், அதுக்கப்புறம் ஈனுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சி வழக்கறிஞர், டியோடைய மருமகள், இ திருமணமாகாத மருத்துவர், டி எஃப்ஓட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதுல பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ கீழே தான் நம்மளுக்கு என்ன வரும், தேர்ட் ஜென்ரேஷன். ஏன்னா ஒரே ஃபேமிலியில உள்ளவங்க தான். அப்ப இவங்க தாத்தா பாட்டியா இருக்கணும், இவங்க அம்மா அப்பாவா இருக்கணும், கீழே தான் குழந்தைகள் அந்த மாதிரி வரும். இப்ப இதுல பாருங்க, டி எஃபினுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ எஃப் கீழே இருக்காங்க, எஃப் கீழே இருக்காங்க. இது யார் வரும், அவங்களுடைய தாத்தா வரும். அப்ப இதுதான் யாரு, அவங்களுடைய பாட்டி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், எஃப்க்கும் டிக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஒரு வரைபட கலைஞர், பியோடைய மகன். அப்போ இதுல யாரு, இதுதான் பி, பியோடைய மகன் தான் யாரு, எஃப். அப்ப இது ஒரு ஜென் கேரக்டர் தான். ஸோ இவர் ஒரு டிராஃப்ட்மேன், அதாவது வரைபட கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க பியோடைய சன்னு, அதுக்கப்புறம் யாருடைய சகோதரர்னு கொடுத்துருக்காங்க, ஈயோடைய சகோதரர். ஸோ ஈயோடைய சகோதரர்னா ஆரோ மார்க்கா எடுத்துக்கலாம், பிளஸ் போட்டா அவங்க கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்ப எஃப் கொடுத்தாச்சு, ஈன்னு கொடுத்தாச்சா. ஈ யாரு, அன்மேரிட்னு கொடுத்துருக்காங்க, ஒரு டாக்டர், மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ பி அப்ப இந்த இடத்துல யாரு, சி தான் வரணும். சி யாருன்னு கொடுத்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லாயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல யாரு ஜட்ஜு, பி தான் ஜட்ஜு. அப்ப எஃப் டிராஃப்ட்மேன் தெரியும், இ டாக்டர்னு தெரியும். அப்ப எல்லாருடைய ப்ரொஃபஷனும் எல்லாருடைய ரிலேஷனும் இதை பார்த்தாலே தெரியுதா. அப்ப இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்ப பாருங்க, ஏ அங்க அந்த குடும்பத்துல தாத்தா ஏ, பாட்டி யாரு, டி. அப்போ ஏடைய ப்ரொஃபஷன் இன்ஜினியர், இவங்க ஸ்டெனோகிராஃபர். பி அவங்க, அதாவது இவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா வரும். ஸோ பி அப்பா, சி அம்மா. இதுதான் அவங்களுடைய குழந்தைகள், எஃப்ஓ ஈயோன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டியோடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டிருக்கோம். அப்ப டியோடைய ப்ரொஃபஷன் ஸ்டெனோகிராஃபர், அதாவது சுருக்க எழுத்தாளர். ஸோ இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா யார் யார் என்ன, அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை இதுல எத்தனை ஆண்கள் இந்த குடும்பத்துல இருக்காங்கன்னா இதுல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல, 1 2 3 4 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படியே நமக்கு ஈஸியா செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க, ABCDE மொத்தம் 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சரி, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பெஞ்சில உட்காந்துருக்காங்க. ஆனா என்ன டைரக்ஷனா பேஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ நம்ம நார்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்ப நார்த்ன்னு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது லெஃப்ட், இது ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும்.
அதுக்கப்புறம் பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் பக்கத்துல, ஏபி இதுவும் பக்கத்துலதான் இருக்குது இதுவும். அப்ப இது ரெண்டுல நமக்கு எதுனாலும் வரலாம். சோ அந்த ஆர்டர் அப்படியே வச்சுக்கலாம். சியும் டியும் பக்கத்துலன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வரலாம் இதுவும் வரலாம். அதுக்கப்புறம் டி வந்து பக்கத்துல இ கிடையாது, டியும் ஈயும் பக்கத்துல கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன வராது, இ வராது. இந்த இடத்துல என்ன வராது, இ வந்து வராது. சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இ வந்து பெஞ்சோடைய இடது ஓரம். அப்ப இது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்ப கன்ஃபார்மா தெரியக்கூடிய பாயிண்ட ஃபர்ஸ்ட் இதுல பிளாட் பண்ணிக்கலாம். அப்ப இ வந்து பெஞ்சோடையினுடைய இடது ஓரத்துல இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. சி வந்து வலது ஓரத்துல இருந்து 2வது இடத்துலதான் சி. அப்ப இது ரெண்டுமே கன்ஃபார்ம் பொசிஷன். சரியா? அடுத்து ஏயோட பொசிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி மற்றும் இக்கு வலது பக்கத்துல. இப்ப நம்ம ஆல்ரெடி ஏக்கு என்ன போட்டிருக்கோம், ஏபி இல்லாட்டினா பிஏ வரலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோமா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது வந்து லெப்ட், இது வந்து ரைட். அப்ப பியினுடைய வலது பக்கத்துலதான் யார் உட்கார்ந்துருக்கா, பியினுடைய வலது பக்கம். அப்போ பிக்கு பார்த்தோம் அப்படின்னா இது லெப்ட் இது ரைட். அப்ப இது பார்த்தோம்னா பியோடைய இடது பக்கத்துலதான் ஏ இருக்காங்க. அப்ப இது வராது. அப்ப பிஏனா இது வந்து லெப்ட் இது வந்து ரைட். அப்ப பியோடைய வலது பக்கத்துலதான் ஏ இருக்காங்க. அப்ப நம்ம எதுதான் போட முடியும், பிஏ தான் போட முடியும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ மற்றும் சி அருகருகே அமைந்திருக்காங்க. அப்ப நம்ம பியும் ஏயும் பக்கத்துலதான், அதே மாதிரி எதுவும் பக்கத்துலதான். அப்ப ஏபிசி மூணுமே சேர்ந்து வரணும். அப்போ இதுல என்ன போட்டா கரெக்டா வரும், இந்த இடத்துல பி இந்த இடத்துல ஏ போட்டீங்க அப்படின்னா பாருங்க, பியினுடைய வலது பக்கத்துலதான் ஏ இருக்காரு, ஈயோடைய வலது பக்கத்துலதான் ஏ இருக்கிறாரு, ஏயும் பியும் பக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி சியும் ஏயும் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்காங்க. அப்ப விடுபட்டது யாரு, இதுதான். இப்ப இதுல வந்து சியும் டியும் நம்ம எதுனாலும் வரலாம்னு தானே போட்டோம். அப்ப சியும் டியும் பக்கத்துல இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா வருது. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏ வந்து எங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்ப ஏ வந்து யாருக்கும் இடையில. அப்ப ஏயோட பொசிஷன் யாருக்கும் இடையில, பிக்கும் சிக்கும் இடையில தான். இப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ அடுத்த சம் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. PQRSTUV மொத்தம் 7 பேர் இருக்காங்க, ஒரு வட்ட வடிவத்துல அமர்ந்திருக்காங்க கொடுத்துருக்காங்க. சோ ரவுண்ட் போட்டு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 பேர். இப்ப அது மாதிரி லெஃப்ட் ரைட் போட்டு வச்சுக்கலாம். எல்ஆர் இங்க எல்ஆர் 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 எல்ஆர். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா பாருங்க. ஆர் வந்து யூவின் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ அப்ப இந்த இடத்துல ஆர் போட்டோம் அப்படின்னா யூ. அப்ப யூ உடைய இடது பக்கத்துல யார் இருக்காங்க, ஆர் இருக்காங்க. அடுத்து வி வந்து ஆரின் இடது பக்கத்திலிருந்து 2வது இடம். அப்ப ஆர் இங்க இருக்காங்க அப்படின்னா 2வது இடம் வந்து இதுதான். சோ ஆருடைய இடது பக்கம் அப்படிங்கும் போது இது. அப்ப இதுலதான் வி வந்து வராங்க. பி வந்து சியினுடைய இடது பக்கத்தில் 3வது இடம். சோ நம்மளுக்கு இதுல நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்ப அடுத்துல வாங்க, கியூ வந்து எஸ் மற்றும் சிக்கு இடையே அமர்ந்திருக்கிறார். அப்ப 3 இது வந்து இவங்க 3 பேரும் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப 3 பிளேஸ் வரணும் அப்படிங்கும் போது இதுலதான் நம்மளுக்கு என்ன வரும், QST வந்து வரும். சரியா? அப்போ இதுல நடுவுல வந்து யார் இருக்காங்க, Q வந்து இருக்காங்க. அப்ப இந்த Q உடைய இடம் வந்து கன்ஃபார்மா எஸ்க்கும் சிக்கும் மட்டும் தான் பார்க்கணும். சோ நான் ஒருவேளை இந்த இடத்துல சி போட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல சி போட்டோம் அப்படின்னா சியினுடைய இடது பக்கம் என்னது, இது 3வது பிளேஸ்ல யார் வரணும், பி வந்து வரணும். ஆனா நமக்கு 3வது பிளேஸ்ல யார் இருக்கா, யூ வந்து இருக்காங்க. அப்ப இதுல என்ன போட முடியாது, சி வந்து போட முடியாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா என்ன வரும், எஸ் தான் வரும். இந்த இடத்துல சி வரும். ஏன்னா எஸ்க்கும் சிக்கும் இடையில தான் கியூ இருக்காங்க. அடுத்துல சீய வச்சு பார்க்கும்போது சீல இடது பக்கம் 3வது இடம். இப்ப பாருங்க, சீனுடைய இடது பக்கம் 3வது பிளேஸ்ல யார் வரா, பி வந்து வராங்க. எல்லாமே போட்டாச்சா? இப்போ இந்த கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு இதை போடும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, யூவோட பொசிஷன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆரின் இடது பக்கத்துல இருந்து, அதாவது ஆருக்கு அடுத்த இடது பக்கமான்னு கேட்டிருக்காங்க. சோ ஆருக்கு அடுத்த வலது பக்கம் ரைட்ல தான் யூ வந்திருக்காங்க. அப்ப இது வந்து தப்பு. அடுத்து எஸ்ஸின் வலது பக்கத்திலிருந்து 4வது இடம். அப்ப எஸ் உடைய வலது பக்கம் இந்த பக்கம். அப்போ 1 2 3 4வது பக்கத்துலதான் யூ இருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்ட். பிக்கும் சிக்கும் இடையில இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பிக்கும் சிக்கும் இடையில கிடையாதுன்னு, இடையில 2 பேர் இருக்காங்க. தப்பு. பியினுடைய உடன் வலது பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு பாக்குறோம். நம்மளுக்கு 1 விட்டு, அதாவது 2வது இடத்துலதான் அவங்க இருக்காங்க. அப்ப அதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பகடைகள் கணக்குல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து இதை நம்ம ஃபோல்டு பண்ணும்போது எது வந்து கரெக்டா இருக்கும், அதாவது 47க்கு எதிரே அமையும் எண் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதிரா இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி ஓப்பன் டைஸா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எதிரா இருக்கக்கூடிய பக்கம் எப்படி பண்ணணும், ஒரு நேர் வரிசையா இருந்துச்சுன்னா 1 விட்டது 1. அப்போ 37க்கு ஆப்போசிட் 41. அப்ப 47க்கு ஆப்போசிட் என்னது, 59.
43க்கு ஆப்போசிட் என்னது 53. அப்ப 47க்கு ஆப்போசிட் வந்து 59. இது பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் பாருங்க, ஒரு 3 பகடைகளுடைய அமைப்பு கொடுத்துட்டு 4க்கு அருகருகே வரும் பக்கங்களின் முகமதிப்புகள். ஸோ அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இருக்கக்கூடிய டைஸ்ல அட்ஜசன்ட் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ 4 பாருங்க, 3, 5 அட்ஜசண்டா இருக்குது. அடுத்த டைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 6, 5 அட்ஜசண்டா இருக்குது. இப்போ இது ஆப்ஷனை பாருங்க, 6, 5 அப்படியே இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து கண்டிப்பா என்னதுதான் 6, 5 தான். ஒருவேளை 6, 5 இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, நம்ம ஆப்போசிட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல வந்து 3உடைய கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் இது. அப்ப இந்த டைஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து இப்ப 2 நம்பர் காமனா இருந்தா ரொம்ப சிம்பிள். 3, 3 கேன்சல் பண்ணிக்கோங்க, 5, 5 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்ப 4க்கு ஆப்போசிட்டா என்னதான் வரும், 7 தான் வரும். அப்போ ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பக்கம் நமக்கு என்னவா வராது, அட்ஜசண்டா வராது. அப்ப 7 வந்து அதனுடைய அட்ஜசண்டா வராது. அப்ப 7, 5 வராது, 7, 6 வராது, 3, 7 வராது. அப்படி பார்த்தா 6, 5 தான் அதோடைய அட்ஜசன்ட் சைடு. அதுவே நம்மளுக்கு டைஸ்ல இருக்கிறதுனால அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, இதை வந்து ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன டைஸ் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஆப்போசிட் நம்பர் பார்த்துட்டு இந்த ஆப்போசிட் நம்பர் 2 நம்பருமே ஒரே டைஸ்ல வராது. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்ப இது வந்து 6, 2, 4, 1, 5, இங்க வந்து 7. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6க்கு ஆப்போசிட் என்னது 4. ஒரு நம்பர் விட்டு உள்ளதுதான் நம்ம ஆப்போசிட்னு எடுப்போம். அப்ப 6, 4 ஆப்போசிட் ஒரு பேர் எடுத்து வச்சுக்கலாமா. 2, 1 ஆப்போசிட். அதே மாதிரி 7, 5 ஆப்போசிட். அப்ப இதுல என்ன பார்க்கணும், 6, 4 வரக்கூடாது, 2, 1 வரக்கூடாது, 7, 5 இந்த 2 நம்பர் சேர்ந்து வரக்கூடாது. இப்ப இதுல வந்து பாருங்க 2, 1 இருக்கா, அப்ப இது வராது. ரெண்டாவது இதுல பார்க்கும் போது 2, 7, 4 எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. அப்ப இதுதான் வந்து கரெக்ட். இதுல பார்க்கும்போது 7, 5 இருக்குது, வராது. இதுல பார்க்கும்போது 6, 4 இருக்கு, வராது. அப்ப ஆன்சர் வந்து என்னதுதான், ஆப்ஷன் பி தான். சோ அடுத்த சம் பாருங்க, இது ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியின் இடத்தில் வருவது என்ன. சோ மேல உள்ளத ஒரு ஆர்டரா கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு சீரியஸ் நம்ம எழுதும் போது அதனுடைய நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இசட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இசட்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ இப்ப இங்க இசட் இருக்குது. இப்ப பாருங்க இசட், அதுக்கப்புறம் அடுத்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் 7. அப்ப இசட்டுக்கும் 7க்கும் எத்தனை நம்பர் தள்ளி இருக்குன்னு பாக்கலாம். 1, 2, 3, 4, 5வது நம்பர் தான் 7. சோ அப்ப 5. அதுக்கு 7ல இருந்து 5வது 1, 2, 3, 4 5வது லெட்டர் தான் அந்த ஒரு சிம்பிள் தான் அந்த ஆம்பர்சன்ட். அதுக்கப்புறம் இதுல இருந்து 5 1, 2, 3, 4, 5 இதோடைய தான் பெர்சன்டேஜ். அப்ப இதுல இருந்து 1, 2, 3, 4 5வது என்ன வருது 6. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க 6 எதுல எல்லாம் இருக்குது, 1 இது வரலாம் அல்லது இது வரலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் வந்து என்ன வருதுன்னு பாருங்க எஃப். அப்ப இசட்ல இருந்து எஃப் வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அப்போ 1, 2, 3வது லெட்டர் எஃப். 7ல இருந்து 1, 2, 3வது தான் எம். அதே மாதிரி இதுல இருந்து 1, 2, 3வது தான் ஜி. இதுல இருந்து 1, 2, 3வது அட்டு. அப்ப நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம், 6 தான் ஃபர்ஸ்ட் லெட்டர்னு பார்த்திருக்கோம். 6ல இருந்து 3வது, அப்போ 1, 2, 3வது தான் ஆம்பர்சன்ட். இதுல ஏன் நம்மளுக்கு என்ன வந்துட்டு ஆன்சர் வந்து வந்துட்டு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அது மறுபடியும் நீங்க வந்து எஃப்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ஆம்பர்சன்ட் அப்படி பார்க்கும்போது ஹேஷ்டேக் பார்க்கும்போது 2 இது முன்னாடி. அதே மாதிரி இதுல இருந்து எம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இது முன்னாடிதான் இது. அந்த லாஜிக்ல பார்த்தாலும் உங்களுக்கு 3க்குமே ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம ஒண்ணு செக் பண்ணும்போது 2வது இதுலயே நமக்கு என்ன செஞ்சுட்டு ஆன்சர் வந்து கிடைச்சிட்டு. சோ அடுத்த கணக்கு அதே சீரீஸ் தான் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை எண்கள் முன்பாகவும் அல்லது தொடர்ந்தும் மெய்யெழுத்துக்களை கொண்டுள்ளன. அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில எழுத்து, அதாவது மெய்யெழுத்து அப்படிங்கும்போது வவ்வல்ஸ் இல்லாம AEIOE தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் வந்திருக்கணும். முன்னாடியே வரலாம் பின்னாடியே வரலாம், அதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கிறத மட்டும் நம்ம மார்க் பண்ணி வைங்க. ஸோ 8, 7, 3, 9, 7, 4, 6, 8. ஸோ இவ்வளவு நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்பருக்கு முன்னாடியும் லெட்டர் வரலாம் பின்னாடியும் லெட்டர் வரலாம், அல்லதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா 8க்கு அடுத்தால எஃப் ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு, மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்ப இதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப 7 பார்த்தோம் அப்படின்னா 7க்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு, அப்ப இதையும் எடுத்துக்கலாம். 3 பார்த்தோம் அப்படின்னா 3க்கு பின்னாடி வந்து எம் வந்திருக்கு, எடுத்துக்கலாம். 9 பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு சிம்பிள் வந்திருக்கு, பின்னாடி வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, அப்ப அதை எடுக்க முடியாது. 7க்கு என்ன எடுத்துக்கலாம், ஜி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4க்கு பார்க்கும்போது இங்க அட்டு வந்திருக்கு, இங்க 6 வந்திருக்கு, எடுக்க முடியாது.
6க்கு என்ன செய்யலாம் எடுக்கலாம். அதே மாதிரி 8க்கு பார்த்தோம்னா 8க்கு வந்து எடுக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் வருது? 1 2 3 4 5 6 செட் வரதுனால மோர் தென் 5 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் அதே அந்த சீரீஸ் தான் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து எல்லா குறியீடுகளும் நீக்கப்பட்டால் வலது முனையிலிருந்து 14வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் வரும் 5வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சப்ப இதுல சிம்பிள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சப்ப இது வராது, அப்ப இது வராது, ஆம்பர்சன் வராது, இது வராது, அட்டு வராது, அதுக்கப்புறம் வராது. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, வலது முனையில இருந்து 14வது உறுப்பு. இப்ப வலது முனை அப்படின்னா இதுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14வது உறுப்பு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இந்த 14வது உறுப்புக்கு வலது பக்கம். அப்ப இதுல லெஃப்ட் ரைட் போட்டோம்னா வலது பக்கம் மறுபடியும் இந்த பக்கம் தான் போனோம். 5வது உறுப்பு. அப்போ 1 2 3 4 5வது உறுப்பு என்னது? எக்ஸ். இப்ப இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, ஒரு ப்ராபபிலிட்டி சம் கேட்டிருக்காங்க. ஒரே சமயத்தில் 3 நாணயங்களை சுண்டும் பொழுது அதிகபட்சமாக ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம NF கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப NF அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 3 நாணயங்கள் சுண்டுறாங்க. அப்புறம் நம்மளுக்கு 2 அடுக்கு 3 தான். அப்ப 8. NF வந்து 8 தான். இப்ப நம்மளுக்கு தேவையானது என்னது? மேக்சிமம் அதிகபட்சமாக ஒரு தலையை தான் கிடைக்கும். இப்ப அதிகபட்சம் ஒரு தலைனா குறைஞ்சது எவ்வளவு நாளும் இருக்கலாம், 1 தாண்டக்கூடாது. அப்போ ஒரு தலையே வராம இருக்கலாம், ஒரு தலை வரலாம். இதுதான் பாசிபிலிட்டி. மற்றபடி என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு அதிகபட்சம் 1 கிடைக்கணுமே தவிர குறைஞ்சது அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு தலை தான் கிடைக்கணும். அப்ப அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ வந்து ஈவெண்ட் வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வரும்? 3மே ஹெட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஹெட் 1 ட்ரீயா இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரலாம். இதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா இதுதான் ஒரு 3 நாணயங்களை சுண்டும் பொழுது கூறுவழி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? அதிகபட்சம் ஒரு தலை வேணும். ஒரே ஒரு தலை தான். அப்ப அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா அதை தாண்டக்கூடாது. 2 தலை 3 தலை வரக்கூடாது. அப்போ ஒரு தலை வரலாம், அதுக்கு கீழே தலை வராம இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்? இது வர்றதுக்கு பாசிபிலிட்டி. ஒரு தலை அப்படிங்கும் போது 1 2 3. மொத்தம் 4 தான். அப்ப 4 டிவைடட் பை 8 தான் ப்ராபபிலிட்டி. அப்ப என்ன வரும்? 1/2 தான் ஆன்சர். இந்த மாதிரி அதிகபட்சம் குறைந்தபட்சம் கேட்டாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இது குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படின்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். ஆனா அதுக்கு மேல என்ன செய்யலாம்? நிறைய இருக்கலாம். அப்ப வராம இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். அடுத்து பாருங்க, ஒரு பகடையை வீசும் பொழுது 2 கிடைக்காமல் இருக்க நீங்க. அப்போ ஒரே ஒரு பகடை தான். அப்ப நம்மளுக்கு NF ஓட வேல்யூ தெரியும். NF ஈக்குவல் 6 தான். இப்ப 2 கிடைக்க கூடாது அப்படின்னா 2 தவிர மத்த எல்லா நம்பரும் வரலாம். மொத்தம் 6 நம்பர்ல 2 மட்டும் வரக்கூடாதுன்னா எத்தனை நம்பர் வரலாம்? 5 நம்பர் வரலாம். அப்ப நம்மளுடைய ஈவெண்ட் வந்து எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 5. அப்ப ப்ராபபிலிட்டிங்கும் என்ன வரும்? NF டிவைடட் பை NF தான். ஆன்சர் வந்து 5/6. அடுத்து பாருங்க, ஒரு பையில் 7 வெள்ளை 6 சிவப்பு மற்றும் 5 கருப்பு பந்துகள் உள்ளன. அவைகளிலிருந்து 2 பந்துகளை சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யும் பொழுது அவை இரண்டும் வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப மொத்தம் இது வந்து நமக்கு செலக்ட் பண்றாங்க. அப்ப இந்த பால் கணக்கு வந்தாலே நமக்கு என்ன பண்ணுவோம்? சி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து பாருங்க, காம்பினேஷன் மெத்தடு. மொத்தம் எத்தனை பந்து இருக்கு பாருங்க? 7 + 6 + 5. 18 பந்து இருக்கு. இப்போ 18 பந்து தான். அப்ப NF வந்து என்ன பண்ணணும்? மொத்தம் 18 பந்துல இருந்து நம்ம எத்தனை பந்து செலக்ட் பண்ணணும்? 2 பந்து செலக்ட் பண்ணணும். அப்ப NF வந்து 18C2. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 18 × 17 டிவைடட் பை 2 × 1 வரும். கேன்சல் பண்ணா 9 × 17. இது எப்படியே இருக்கட்டும், நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இப்ப ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? வெள்ளை பந்து. வெள்ளை பந்து மொத்தம் எத்தனை இருக்குது? நம்மளுடைய ஈவெண்ட் வந்து ஒயிட் கலர் பால் தான் இருக்கணும். மொத்தம் 7 ஒயிட் கலர்ல இருந்து நமக்கு எத்தனை ஒயிட் கலர் வேணும்? 2 ஒயிட் கலர் வேணும். அப்ப இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சோம்னா 7 × 6, இங்க வந்து 2 × 1. கேன்சல் பண்ணா 3. இது அப்படியே இருக்கட்டும். 7 × 3. அப்ப நம்மளுடைய ப்ராபபிலிட்டி என்னது? P of E is equal to NF divided by NF தான். NF என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7 × 3. NF வந்து 9 × 17. கேன்சல் பண்ணீங்கன்னா 3. அப்ப ஆன்சர் என்ன வருது? அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேன்சல் பண்ணாமே ஆன்சர் எழுதிருக்காங்க. அப்ப நான் ஆக்சுவலா வந்து ஆன்சர் வந்து 7 × 30 20 7/51 தான். ஆனா அவங்க கேன்சல் பண்ணாமே ஆன்சர் எழுதிருக்காங்க. அப்ப 7 3
21 டிவைடட் பை 153. இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21/153 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு கம்பெனியில் உள்ள 20 பணியாளர்கள் 5 பேர் பட்டதாரிகள். அதில் 3 பணியாளர்களை சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் அனைவரும் பட்டதாரிகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்கிறாங்க. 20 பேர்ல இருந்து நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ணணுமா? 3 பேரை செலக்ட் பண்ணணும். இது வந்து N(S). சரியா? அப்போ N(S) என்னது? இது தேர்வு செய்யும் போது வந்தாலே நம்ம காம்பினேஷன் மெத்தட் தான். அப்போ 20 C3. அப்ப நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 20 19 18 கீழே 3 2 1 வரும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 6 இங்க வந்து 3 கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்னது? 3 பேர் வந்து பட்டதாரிகள். மொத்தம் எத்தனை பட்டதாரிகள் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5 பேர்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 5 4 3 கீழே வந்து 3 2 1. இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2. ஸோ 5 × 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது N(P) டிவைடட் பை N(S) தான். அப்ப N(P) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 × 2. N(S) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 × 19 × 3. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா 10 இங்க வந்து 2. ஸோ 1 டிவைடட் பை 19 × 6ன்னு வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1/60 84. ஸோ 114. இப்போ ஆன்சர் வந்து 1/114 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு சாதாரண பகடையை உருட்டும் பொழுது இரட்டைப்படை எண்கள் வருவதற்கான நிகழ்தகவு. பகடையை உருட்டும் ஒரே ஒரு பகடை தான். அப்போ 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பர் தான் வரும். கீழே வந்து 6 போட்டுக்கலாமா? இல்ல இரட்டைப்படை எண்ணத்துல இருக்குது 3 தான் இருக்கு. அப்போ 3. அப்போ 3/6. அப்ப ஆன்சர் வந்து 1/2. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அடுத்து A என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் B அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்த்து செய்ய முடிக்கும் எத்தனை நாட்கள்? நமக்கு ஷார்ட்கட் தெரியும். 2 பேருமே சேர்ந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னா 2 பேருடைய வேலை நாட்களை மேல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 20 பெருக்கல் இங்க 30 கீழே சேர்ந்து செய்யறதுன்னா ஆட் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 4 3 12 தான் இதனுடைய ஆன்சர். இது வந்து ரொம்ப பேசிக் மாடல் தான். அடுத்து பாருங்க. ஒரு வேலையை AB இருவரும் சேர்ந்து செய்யறதுக்கு ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாளா, A மட்டும் செஞ்சாங்கன்னா 12 நாளா, B மட்டும் தனியா எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரியும். B மட்டும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேல அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தனியா, அதாவது தனியா செய்யறது வேலை நாட்கள் வேணும்னா 2க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கீழே போடணும். அப்ப 4 கீழே போட்டீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து 24. இது நம்ம ஆல்ரெடி டைம் ஒர்க்ல பார்த்துருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ABC மூவரும் சேர்ந்த ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார். A வந்து 12 நாட்களிலும் B வந்து 18 நாட்களிலும் முடித்தால் C மட்டும். ஸோ நமக்கு 2 பேர் வந்தாங்கன்னா ஷார்ட்கட் இருக்குது. 3 பேர் வந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாள் வேலையினுடைய ஃபார்மேட் தான். அப்ப ABCனுடைய ஒரு நாள் வேலைக்கு என்ன சமம்? A-னுடைய ஒரு நாள் வேலை, B-னுடைய ஒரு நாள் வேலை, C-னுடைய ஒரு நாள் வேலையை ஆட் பண்ணா கிடைக்கும். ABCனுடைய ஒரு நாள் வேலை கொடுத்துட்டாங்களா? 4 நாள்ல செய்வாங்கன்னா ஒரு நாள் வேலை 1/4. A-னுடைய ஒரு நாள் வேலை எப்படி எடுக்கும்? அவங்களுடைய மொத்த வேலை நாட்கள் 12னா ஒரு நாள் வேலை வந்து 1/12. B-னுடைய ஒரு நாள் வேலை 1/18. இப்போ C-னுடைய ஒரு நாள் வேலை மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? வேணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஒரே சேர் கொண்டு வந்துடலாமா? 1/4 மைனஸ் 1/12 மைனஸ் 1/18 ஈக்குவல் டு 1/C. இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ இதுல எல்லாத்துலயுமே 1/4 காமனா இருக்கிறதுனால 4 காமனா எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 மைனஸ் 1/2 காமனா வெளியில எடுத்துக்கலாம். இப்போ 1/2 1/6 1/9 வரும் ஈக்குவல் டு 1/C. ஸோ இப்போ இதுல வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா 18 எல்சிஎம் வரும். ஸோ அப்போ இங்க என்ன வரும்? 2 வெளியில இருக்கும். 18 நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போ மேல வந்து 9 மைனஸ் 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1/C. ஸோ அப்போ இதுல வந்து மைனஸ் 5 அப்போ 4 வரும். இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4/2 × 18 தான். கேன்சல் பண்ணா 2 9. இப்போ C மட்டும் செய்யறதுக்கு 9 நாட்கள் ஆகும். இதுதான் வந்து அதனுடைய ஆன்சர். அடுத்து A மட்டும் 60 நாட்களிலும் B மட்டும் 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து. இதுவும் ஈஸி தானே. இப்ப AB கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? 60 × 20 டிவைடட் பை சேர்ந்துனா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒரு சில கேன்சல் பண்ணிக்கலாம். 4 இதை கேன்சல் பண்ணும்போது 15. இப்போ ஆன்சர் வந்து 15.